கையிலே தகருவான் தவசு மிக புரிய போயனவே விடையும் அருவி மீத கொடுக்க தேவி பச்சை மாதந்தனைத்தான் நினைத்து தவசு நெடுநாளாய் நின்றிடவே மக்கள் நெறிகளையும் ஆகாடி கை கொடுக்க கொக்கரித்து காணி கொண்டாடி தமகிழ்ந்து அளவில் மாமதியை தன்னாக்கி தாங்கி நின்று போத்தடி தாண்டு ஏது சொல்வான் கோடி முதலோரையும் அழைத்து சக்தியுமையும் சரஸ்வதி பார்வதியும் சங்கமது கோடி சாத்திரங்கள் தானோதி மங்களவாக்கியங்கள் மடமடன நின்றதீரே படியே சங்காரும் கூடி அப்படியே தான் இருக்க அருளுவார சுடரும் நாராயண பரம்பொருள் ஈஸ்வரிடத்தில் சென்று கேட்கின்றார் 7 பிள்ளைகளை யாரிடத்தில் நாம் ஒப்படைப்பது என்று கேட்கின்ற பொழுது அன்னை பத்திரமா காளியானவள் நம்முடைய முன்னோர்களாகிய 7 சான்றவர்களை வளர்ப்பதற்காக தவமாக இருக்கின்றாள் என்று இந்த ஈஸ்வரர் நாராயணனிடத்தில் சொல்லுகின்றார். அப்படி எதற்காக அன்னை தவம் இருக்க வேண்டும் என்று ஐயா கேட்க நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வரலாற்றினை அம்மானையில் ஐயா நினைச்சிருக்கிறாங்க தந்திருக்கின்றார். அதாவது தாரகா அசுரன் என்ற அசுரன் 7 கடல் தாண்டி கோட்டையிட்டு உலக மக்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் என்ன செய்தான் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தேவர்கள் எல்லோரும் அபயம் வைக்க இந்த அசுரன் பெற்ற வரம் என்னவென்றால் ஆணினால் இவன் என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது, ஒரு பெண்ணால் தான் அழிக்க முடியும் என்ற அந்த வரத்தை அவன் பெற்றிருந்தான். எனவே இந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்றால் பார்ப்பதற்கு பெண்ணாக ஆணினுடைய பலத்தை யார் ஒத்திருக்கின்றார் என்றால் அன்னை பத்திரமாகாள். எனவே அந்த அன்னையை அழைத்து இந்த அசுரனை அழிப்பதற்காக நாம் செய்திகளை சொல்லுவோம் என்று அன்னையை அழைக்கின்ற பொழுது ஈஸ்வரிடத்தில் அந்த அன்னை என்ன செய்றாங்க, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், என்னுடைய படைகளை எல்லாம் வழிநடத்தி செல்வதற்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஈஸ்வரர் சொல்லுகின்றார், அதாவது வலிமையில நீ எப்படி இருக்கிற, ஆங்காரமாக இருக்கின்றார். எனவே
ஆணாக பலத்தை நீ கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இறப்பே இல்லாத உனக்கு தரித்து பிறக்கக்கூடிய உலகத்து பெண்களை போல இருக்கக்கூடிய நிலை உனக்கு கிடையாது. ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது. என்னது? வளர்ப்பு தாயாக நாராயணுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறக்கும். அவங்களை என்ன செய்யணும்? வளர்க்கக்கூடிய நிலையில் நீ என்னை நினைத்து தவமாக இரு. உன்னுடைய தவம் வெற்றி பெற்றால் நீங்க குழந்தைகளை என்ன செய்யலாம்? எடுத்து வளர்க்கலாம் என்று என்ன செஞ்சாங்க? தவமாக இருக்கின்றார். இன்னைக்கு நிறைய ஆசிரமத்தில் குழந்தைகள் என்ன செய்யறாங்க? தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அப்படித்தானே? தாய் தந்தை இல்லாமல். இன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனா தெரியும், ஒரு தாயினால் குழந்தை பெற்றெடுக்க முடியுமா என்ற நிலையெல்லாம் உணர்ந்த பிறகு அன்னையை போல என்ன செய்யலாமா? வளர்ப்பு தாயாக கூட நம்மை மாற்றிக் கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய நிலையை அறிந்து குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்க. நம்மளே யாருதான் தத்தெடுத்து வளர்த்தாங்களா? அன்னை பத்திரமா காளி. நம்ம பிறந்தது 7 அம்மைமார்கள் மூலமாக, நாராயணனுடைய அம்சம். அதுபோல நம்மை வளர்த்தது யாரு? அன்னை பத்திரமா காளி. அப்போ குழந்தைகளை எடுத்தவுடனாக அன்னை நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தான் இன்னைக்கு என்ன செய்யல? கடைபிடிக்கல. முதல்ல கேட்கிறாங்க ஈஸ்வரர்கிட்ட, நீங்க தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பெயர் வைத்து தர வேண்டும். எத்தனை பேர் ஐயாவுடைய திருநிலையில பெயர் வச்சுட்டு போறோம்? குழந்தைகளுக்கு வைக்கிறோமா? சென்னையில ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை ஒரு ஐயாவுக்கு. ஐயாவுடைய அருளால குழந்தை கிடைச்சது. அவங்க எப்படி பெயர் வச்சாங்க அப்படின்னா, துண்டுல நிறைய பெயர் எழுதி ஐயாவுடைய திருநடையில கொண்டு வச்சு ஒரு குழந்தை எடுக்க வச்சு, அந்த பெயர் எங்களுக்கு போதும், ஐயா தந்த பெயர்னு என்ன செஞ்சாங்க? பெயர் வச்சாங்க. அப்ப நம்ம அந்த பழக்கத்தை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஐயாவுடைய இடத்துல ஒரு சுருள் வச்சு ஐயா எங்களுக்கு பெயர் வச்சு தரணும். நிறைய இடத்துல ஐயாவே பெயர் வச்சு கொடுத்திருக்கிறார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி பெயர், என்னுடைய பெயரை நீ வை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிறைய இடத்தில் கொடுத்திருக்கின்றார். அதனால நம்மை முதல்ல என்ன செய்யுமா? மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே ஐயா முதல்ல ஈஸ்வரர் பெயர் இடுகின்றார். தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என நாமம் சாற்றினார் ஈஸ்வரரும். தோணாத பொருள் யார் அப்படின்னா இறைவன். இப்ப ஐயா பள்ளியறையில மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஓட்டுகிறேன், ஊட்டுகிறேன், உயிருக்கு உயிராக இருக்கின்றேன். இந்த உயிர் யாருதான்? ஐயா. அப்ப எல்லா இடத்திலும் இருக்கின்றார். இறைவன் அருளோடு நம்ம இயங்குகின்றோம் என்று எவர் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் ஐயாவை பார்த்துட்டே இருக்கிறாங்களோ அவங்க யாராம்? சாணார்கள். அததான் ஐயா சொல்லுகின்றார். அதுபோல மதமான விந்து மாயமுனி செய்வதற்கு சான்றோர் என நாமம் சாற்றினார். ஐயாவுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பொறுமையோட பணிவோடு எந்த ஒரு செயல் செய்தாலும் அன்போடு என்ன செய்யணுமா? கடைபிடிக்க வேண்டும். அவங்க சான்றோர்கள் என்று பிரம்மதேவர் நமக்கு பெயர் வைத்திருக்கின்றார். நாடாழ்வார் என்று நாமமிட்டார் அச்சுதரும். ஐயா நமக்கு என்ன பெயர் இட்டாங்க? நாடாழ்வார். நாடு என்றால் இந்த உடலை அடக்கி ஆளக்கூடிய தன்மை எவர் ஒருவருக்கு இருக்கின்றதோ மற்றவர்களை கட்டுப்படுத்திடலாம். அதிகாரத்தின் மூலமாக, நம்முடைய பதவியின் மூலமாக, பணத்தின் மூலமாக இன்னொருத்தங்களை என்னனாலும் செஞ்சிடலாம். ஆனா இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எவர் ஒருவருக்கு இருக்கின்றதோ அவங்க நாடாழ்வார் அப்படின்னு எல்லா தெய்வ சங்கமமும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அற்புதமாக பெயர் வைத்து அன்னை சரஸ்வதியின் மூலமாக 7 தெய்வ சான்றோர்களையும் தாளாட்டக்கூடிய வாசகத்தை ஐயா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தந்திருக்கின்றார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? சரஸ்வதி தாளாட்டு படிச்சிருக்கிறோமா? இப்போ காலம் மாறி போச்சு, அப்படிதானே? ஐயா என்ன சொல்றாங்க? பிறந்த குழந்தைக்கு தாய் என்ன செய்யணுமா? தாலாட்டு படித்து தூங்க வைக்கணுமா? அப்படி தூங்க வைத்தால் வளரக்கூடிய காலத்தில் தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக என்ன செய்யுமா? பிள்ளைகள் வளரும். இன்னைக்கு நம்ம எப்படி தாலாட்டு வைக்கிறோம்? கையில ஒரு செல்போனு எடுத்து வச்சு
அந்த பாட்டை போட்டோம்னு குழந்தை என்ன செஞ்சிடும், அந்த பாட்டுல தூங்கு. இப்ப குழந்தைக்கு தாய் யாருன்னு நினைக்கும், செல்போன். அடுத்தது வளரும் போது போன் இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு உணவு கொடுக்கணும்னாலும் போனு தான். அப்படியே வளர வளர அடுத்தது உணவுக்காக பார்க்கக்கூடிய பழக்கம் எப்படி மாறுது, விளையாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எல்லாம் அந்த விளையாட்டில் மூழ்கி இப்ப பணம் கொடுத்து விளையாடக்கூடிய நிலைக்கு வந்து ஒரு 40,000 கூட பெற்றோருக்கு அக்கௌண்ட்ல இருந்து என்ன செஞ்சுட்டு போயிட்டு, ஒரு மகன் வந்து விளையாட்டுக்காக அவ்வளோத்தையும் செலவு செஞ்சு சொத்தையே முடிச்சிட்டான். அப்படிப்பட்ட நிலை மாறிவிட்டது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு ஐயா கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், என்கிட்டயே கோபப்பட்டுட்டு பிள்ளைகள் வளர்கின்றது என்று கவலைப்படுவோம். அதுக்கப்புறம் எங்க போய் நிற்போம், காவல் நிலையத்துல, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு வாய்ப்பு என் பிள்ளைக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதான், தாலாட்டு. அதனால நம்ம கடந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. பேத்தியாக பேரனாக தாலாட்டத்துக்கு எல்லாருக்கும் ஐயா ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அதனால இந்த தாலாட்டை படித்து நம்ம இப்ப போய் தாலாட்டை எங்கேயும் கேட்க முடியாது. அதனால ஐயா ஆகமத்துல 2 தாலாட்டு தந்திருக்கிறாங்க. ஒன்று வைகுண்ட தாலாட்டு, இன்னொன்று நமக்கு இந்த சான்றோர்களுக்காக தாலாட்டு. அதனால இந்த தாலாட்டை படித்து குழந்தைகளுக்கு என்ன செய்யுமா, தூங்க வைத்து வழி நடந்தால் வளரக்கூடிய காலத்துல பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகள் நடப்பார்கள். அதனால ஐயா நமக்கு தாலாட்டை தந்திருக்கின்றார். மனமோது என்ன செய்யணும், கேட்போம். சரிங்களா? வைகுண்ட கண்ணோ வரம் பெற்ற மாதவமோ தங்கமுடி பெற்றவனோ சங்குமுடி காவலனோ கண்ட மங்காதை சந்திரவரும் சங்க கோடி நிறுதி சங்குரத்தை வென்றவனோ பாரமுடி மன்னவனோ வெள்ளாரை வீதி வலம் சுற்றி வந்து பிடித்து முன்னே அமரவே நாதம் இரட்டை ஊதி நாடாளும் மன்னவரும்
வாரங்கள் தட்டி மையகத்தை தானாண்டு தெய்வ திரு சந்திரவர கர்மமுடி வச்சவரோ சாத்திரத்தை கொத்தவரோ சக்தி உயிரோடு உதித்து வந்த கடி கூர்ந்தீர்ப்பவரோ சடகூரி மூலே சட்டமது கொண்டவரோ கல்விக்கு உகந்த கருணகரானவரோ செல்வி புரந்த ஸ்ரீமமது கொண்டவரோ தேவர்கோ வாழகோ திரிபதிகள் அவரகோ தேவருக்கும் உதவி செய்து உதித்து வந்த கற்பகமோ இடம் எல்லாம் சிறப்பு வெகு மண்டலங்கள் மெய்க்க வாழுகின்ற சான்றவரோ சாரக்குள்ளே சர்வதும் அடக்கி குரு கொடுத்து அறிவு ஞானத்தோடு ஆதி பிறவியோடு செறியும் கரையோடும் சடம் எடுத்த சார்ந்தவரோ என்ற பெயரை சூரதங்கரமிட்டு கொட்டமிட்டு கோட்டை கோடி விருது பெற்ற கண்ணோ ஆண்டிருக்கும் மன்னவரோ அச்சுதரின் பாலகரோ தாண்டி வரங்கற்று தரணியர சண்டரோ ஆண்டவரோ ஆண்டவரோ வாழ வந்த பெற்றெடுத்த சார்ந்தவரோ ராராரோ தலைத்திருக்க ராராரோ தங்கமணியோ நவமணியோ சலத்தில் விளைந்த தரமுதோ சிங்க கொடிகள் பெற்றவரோ சீமை அடக்கி ஆண்டவரோ பொங்கரிசை பெற்றவரோ திரு
உதித்தவரோ